மொழியை காப்பாத்தினாரு அப்படின்னு ஒரு இருக்கு. அப்படி அண்ணா மொழியை காப்பாத்தினாரு அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. அந்த மொழி போரில் ஏற்பட்ட புரட்சியில் ஆட்சியை கைப்பற்றியது திராவிட முன்னேற்ற கழகம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது எல்லாருக்கும் தெரியும். மொழி இன்ன தலைமுறைக்கு தமிழை பற்றி அவங்களுக்கு தமிழ் எழுத படிக்கவே தெரியாத பிள்ளைக்கு போய் அதை பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் புரிதல் இருக்கிற, கொஞ்சம் கொஞ்சம் மொழி மேலே பற்று இருக்கிற பிள்ளைகளுக்கு இது தேடல் இருக்கும். தேடல் இருக்குன்னா அவன் வரலாறு எடுத்து படித்து தெரிஞ்சுக்கிடுவான். இது அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. நீங்கள் வந்த பிறகு இங்கே என்ன நடக்குதுன்னா, மொழி போரில் ஏற்பட்ட புரட்சியில் தான் இது அந்த கிளர்ச்சியில் தான் திராவிட முன்னேற்ற கழகம், அந்த காங்கிரஸ் நீண்ட காலமாக ஆட்சியில் இருந்த அந்த கட்சியை வீழ்த்தி அதிகாரத்துக்கு வருது. அதுதான் வரலாற்று உண்மை. அதனால நீங்கள் அண்ணா தான் தமிழை காப்பாற்றினார்னு அப்படி சொல்றது, அது அது யாரும் அப்படி நினைக்கல. அப்படி ஒன்றும் படம் ஒன்றும் சொல்லலையே. அது சிலர் சிலர் எனக்கு அப்படி ஒன்றும் இதில் அப்படி சொன்னதா நான் உணரலை. அப்படி ஒன்றும் உணரலை, அப்படி ஒன்றும் தெரியல. அண்ணா அந்தப்ப மொழிப்போரில் ஏற்பட்ட புரட்சிக்கு பிறகு முதலமைச்சராக வந்ததுனால அவர் தீர்மானம் போடுறதா வருது. அது முடிக்கிறாங்க காட்சி, அவ்வளவுதான். ஆமா, அவரு திராவிட கட்சிகள் அதனுடைய கோட்பாடு இருமொழி கொள்கையா இருக்கு. அதை நாங்கள் ஏமாற்றுன்னு நினைக்கிறோம். மும்மொழி கொள்கை மோசடின்னு நினைக்கிறோம். தமிழ் தேசியர்கள் நாங்கள் கொள்கை மொழி எங்களுக்கு மட்டும் இல்லை, தெலுங்கர்களுக்கு, கன்னடர்களுக்கு, மலையாளிக்கு, குஜராத்திக்கு, மராட்டியருக்கு எல்லாருக்குமே கொள்கை மொழி அவர் தாய்மொழியாக தான் இருக்கணும். பயன்பாட்டு மொழி ஒரு தொடர்பு மொழியாக ஒன்று இருக்கணும். கெடுவாய்ப்பாக வெள்ளக்காரன் நம்மளை பன்னெடுங்காலமாக ஆண்டுட்டான். பல நாடுகளில் அது தொடர்பு மொழியாக இருக்கிறதுனால நம்ம ஆங்கிலத்தை வச்சுக்கொள்ளலாம், பயன்பாட்டு மொழியாக வச்சுக்கலாம். மற்றபடி விரும்பினால் உலகில் எம்மொழியும் கற்கலாம். எங்கள் கோட்பாடு உலகில் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. இது எங்கள் கோட்பாடு. உலகில் எல்லா மொழியும் கற்போம், எல்லா மொழியும் அது கற்போம். அது தேவைன்னா அவசியம்னா கற்றுக்கொள்ளலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ பிரெஞ்சு படிக்கிற பள்ளிக்கூடங்கள் கற்றுக் கொடுக்குற பள்ளிக்கூடம் இல்லையா, ஸ்பானிஷ் கற்றுக் கொடுக்குற பள்ளிக்கூடம் இல்லையா, அது தேவைன்னா கற்றுக்கலாம். அதுதான் எல்லா மொழிகளின் மீதும் பற்றுக்கொள்ளுங்கள், நம் மொழியை எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளுங்கள், நம்முயிர் தமிழ் மீது பற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் நாங்கள் சொல்ற மொழி கோட்பாடு. அதுல எங்களுக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. வேற ஏதாவது இல்ல, 1935 தொடக்கத்துல நம்ம பாட்டனார் நடராஜன், தாளமுத்தெல்லாம் மரணிக்கும் போது அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட மொழி போராட்டத்தில் அவரும் பங்கேற்கிறார், அவரும் பங்கேற்று செய்கிறார். அதுக்கு பிறகு 65 ஏற்பட்ட மொழி போராட்டத்தில் அவர் நேரடியாக அதுக்கு எதிராகவே மாறுகிறார். இந்த காளிகளை சுட்டு தள்ளுவதற்கு எதுக்கு காவல்துறை போலீஸ்காரங்க துப்பாக்கி இருக்கு, சுட்டு தள்ள வேண்டியதானேன்னு சொல்லிடுறாரு. அது நான் இந்தியை எதிர்க்கிறது தமிழ் அழிஞ்சு போயிருங்கிறதுக்கு இல்லை, இங்கிலீஷ் படிக்காம விட்டுருவாங்கிறதுக்கு தான் சொல்றாரு. அவர் தமிழை விட ஆங்கிலத்தின் மீது அக்கறை கொள்றார். வீட்டில் வேலைக்காரி முதற்கொண்டு மனைவிட்ட குடும்பத்தில் எல்லாத்தையும் ஆங்கிலத்தில் பேசுங்க, ஆங்கிலம் நாகரிகமான மொழி, தமிழ் அறிவியல் மொழி இல்லைங்கிறது இவர்களுடைய குற்றச்சாட்டு. அறிவியல் மொழி இல்லாமையா என் பாட்டன் 1800 ஆண்டுக்கு முன்னாடி ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்துக்கு பயன்படுத்தினா? அறிவியல் மொழி இல்லாமையா உலகத்தில் எந்த ஒரு கட்டடம், புல்லோ பூண்டோ மரமோ செடியோ குடியோ எதுவும் தன்னிழல் தரையில் விழாது ஒன்றை நீ காட்டவே முடியாது. உலகத்திலே ஒரே ஒரு கட்டிடம் தான் என் பாட்டன் கட்டிய பெருவுடையார் கோயில், தஞ்சை பெருவுடையார், உலகத்திலே தன்னிழல் தரையில் வராதது. அது அறிவியல் தொழில்நுட்பம் இல்லையா? அண்மையில் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழர்கள் இரும்பை உருக்குகிற நுட்பத்தை வச்சிருந்தார்கள்னு ஐயா முதல்வர் ஸ்டாலின் பேசினது இருக்கு. அப்ப 5000 ஆண்டுக்கு முன்னாடி இரும்பை உருக்குறது தொழில்நுட்பம்ல, அது அறிவியல் இல்லையா? அறிவியல் மொழி இல்லையா? எப்படி இது? சும்மா சொல்றது தமிழ்ல. அதனால அவரு இந்தி எதிர்ப்புல அவர் உறுதியா இல்லை. நீங்க படிச்சீங்கன்னா பேரறிஞர் அண்ணா அவர்களே, என்னுடைய அண்ணன் தமிழரசனுடைய இதை வாழ்க்கை வரலாறு படிச்சு வரும்போது, அவரும் ஒரு நண்பரும் கல்லூரியில் படிக்கும்போது பேரறிஞர் அண்ணா அவர்களை பார்க்கும்போது, நீங்க போய் படிக்கிற வேலையை பாருங்க, இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னதுல அவர் மன வருந்தினேங்கிறவள அந்நாட்டை இப்படி ஒரு பதிலை நாங்க எதிர்பார்க்கலைன்னு. அது இப்ப போய் விமர்சிச்சுட்டு இருக்க வேண்டியதில்லை. என் முன்னோர்கள் செய்த தவறையெல்லாம் தாண்டி சரி செய்யறதுக்கு எங்களுக்கு அதை விட வெறித்தனமான மொழி பற்று இருக்கு. அதை நாங்க சரி செய்வோம். செத்து போன மொழியை உயிர்ப்பிப்போம், இறந்துகிட்டு இருக்கு உயிர்ப்பிப்போம். இப்ப அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சமஸ்கிருதத்துக்கு முன்னுரிமை கொடுத்து சமஸ்கிருதத்துக்கு பல ஆயிரம் கோடியை ஒதுக்குறது காரணம் என்ன? அதிகப்படியா பணம் ஒதுக்குறாங்க, காரணம் என்ன?
அவர்கள் தாய்மொழி இறந்து சிதைஞ்சு அழிஞ்சு போச்சு, அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க, உயிர்ப்பிக்க துடிக்கிறாங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எதுக்கு அதிகாரத்துக்கு வர துடிக்கிறேன்? என் மொழி அழிஞ்சு போச்சு, உயிர்ப்பிக்க துடிக்கிறேன். அது அதிகாரத்துக்கு வந்து அதை எப்படியாவது மீட்கணும். தமிழ் படிக்கணும். தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமான்னு நீங்க முன்வைக்கிறீங்க. தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலைன்னு ஒரு சட்டம் வந்துருச்சு, உறுதிப்பாடு வந்துருச்சுன்னா எல்லாரும் படிப்பான், எல்லாரும் படிப்பான். அவ்வளவுதான். அது அதுல ஒண்ணுது இல்லை. சமகாலத்துல காமராஜர் அவரு இருந்தாரு, அவர்களுடைய நிலைப்பாடு இந்தி இல்ல, காங்கிரசினுடைய நிலைப்பாடு அது வந்து அவங்களுடைய நிலைப்பாடு ஒன்றும் இல்லை. ஐயா வந்து அமைதியாயிட்டாரு. அப்ப பக்தவச்சலம் தான் முதலமைச்சர், அதனால அவரால் ஒன்றும் சொல்ல முடியல. அது இந்தி இங்க வந்து அவங்க தான் செய்தித்துறை அமைச்சர், ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் இருந்தா அவங்க நம்ம அம்மா இந்திரா காந்தி. அதில் அவங்க வந்து நான் என்ன இந்திரா காந்தி தானே அந்த துறை அமைச்சர், நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொல்லி பார்க்குறாங்க. அது ஒன்றும் எடுப்படல. பக்தவச்சலம் அதை பெருசாக அதை கண்டுக்கல. அவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ்காரர்கள் வந்து காந்தியை விட இந்திய பற்றாளர்கள், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அந்த பிரச்சனை அவங்களுக்கெல்லாம் அது ஒரு மொழியெல்லாம் தமிழ்லாம் என்ன தமிழ் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க. அதனால ஒன்றும் இல்லை. ஏன்னா தமிழ்நாடுன்னு பேர் வைக்க சொல்லி நம்ம தாத்தா சங்கரலிங்கனார் 79 நாட்கள் போராடியதே இவங்க யாரும் கண்டுக்கலையே. இன்னொரு தாத்தன் ஜீவானந்தம் போய் ஆதரவு கொடுத்தது மாதிரி மற்ற யாருமே போய் அவருக்கு துணை நீக்கலையே. அப்போ அதெல்லாம் பேசி முன்னோர்களின் தவறை போய் விமர்சிச்சுட்டு இருக்கோன்னா நம்ம அந்த தவறை திருத்திக்கிட்டு சரி பண்ணி போகணும். படைப்பா இந்த படம் வந்து பராசக்தின்னு ஒரு படைப்பு வந்து நல்ல படம், படம். ஆனால் அந்த மொழி உணர்வை வந்து மொழி போராட்டத்தை அப்படியே அது பதிவு செய்யல. ஆனால் மொழி உணர்வை சிதைக்கல. கடைசியா முடிக்கும் போது தமிழ் வாழ்கன்னு ஒரு திரைப்படம் சொல்லுதுன்னா பாராட்டணும். செழியன் அந்த கதாபாத்திரம் இருந்திருக்கலாமா? சீமான் தான் செழியன், அது பேரு செழியன் வச்சுட்டாங்களே ஒழிய நான் தான் செழியன். அதுதான் இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.